வணக்கம். இந்த பகுதியிலிருந்து ஒரு எழுத்தோ அல்லது எழுத்துக்கள் தொடர்ந்து மொழியாகின்ற தன்மையை விளக்குகிறது. இப்ப இந்த முதல் நூற்பா நெட்டெழுத்தேழே ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நெடில் எழுத்துக்கள் நமக்கு தெரியும் 7ன்னு. அந்த நெடில் எழுத்துக்கள் 7ம் தான் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றார். அப்போ ஒரே ஒரு எழுத்து நின்று ஒரு மொழியாக, அப்போ ஒரு மொழினா என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது கட்டாயம் பொருள் தருகின்ற தன்மையில் இருக்கணும். இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆ அப்படின்னா பசு, ஆணிரையை குறிக்கக்கூடியது. சரி, இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து நின்று பொருள் தருகின்ற ஒரு சொல்லாக அமைவதுதான் மொழின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள்லையும் நெடில் எழுத்துக்கள் 7ம் தான் அந்த தன்மையில் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் என்பது இந்த நூற்பாவினால் பெறப்படுகிறது. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வழக்காறு அடிப்படையில உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவுகாரம் இருக்கு இல்லையா, அது ஒரு உயிரெழுத்தா தனித்து நின்று பொருள் தராது. அது ஒரு உயிர்மை எழுத்தாக தான் பொருள் தரும். அவுகாரம் உயிரெழுத்து தனித்து நின்று பொருள் தராது. அது ஒரு உயிர்மை எழுத்தாக இருந்து பொருள் தரும். அப்ப இதுல இன்னொரு கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெடில் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தாக, அதாவது இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மை எழுத்தாக வரும் இல்லையா, அந்த எழுத்துக்களும் பொருள் தரக்கூடிய தன்மை பெற்றவை அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா நெடில் தான் கட்டாயம் அது நெடில் எழுத்துக்கள் தான் இந்த தன்மையில உயிர்மை எழுத்தாக வரும் பொழுதும், இப்ப எடுத்துக்காட்ட சொல்லணும் பாருங்க, இது புரியணும் அப்படின்னா, இப்ப கோ, அரசன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இது நெடில், ஆனா உயிர்மை. இது போல ஒரு நெடில் எழுத்து ஒரே ஒரு எழுத்தாக நின்று, அது உயிரா இருக்கலாம், உயிர்மையாக இருக்கலாம், அந்த தனி நெடில் பொருள் தருகின்ற தன்மையில இருக்கிறதுனால அது ஓர் எழுத்து ஒரு மொழி என பெயர் பெறுகிறது. நன்றி, வணக்கம்.